தொடர்ந்து நமது செய்தியாளர் சுப்பையா நீதிமன்ற வளாகத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கை நீதிபதி செந்தில்குமார் முடித்து வைத்திருப்பதாக அறிகிறோம். சிறப்பு புலனாய்வு குழுவிடம் எல்லா ஆவணங்களையும் ஒப்படையுங்கள் அப்படின்னு கரூர் போலீசாருக்கும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சம்மரைஸ் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி நிறைய கேள்வி எழுப்பியிருந்தார். ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தார். அது காவல்துறைக்கும் சில கேள்வி எழுப்பியிருந்தார். இது போன்ற அனுமதி வழங்கியுள்ளீர்கள், அதே போன்று எல்லா தலைவர்களாம் வந்திருக்கிறார்கள், இந்த இடத்தை தாவேகா கட்சிக்கு நிறைய கண்டனம் தெரிவித்திருந்தார். அதாவது இது போன்ற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தலைவர்கள், நிர்வாகிகள் அவர் யாருமே இல்லை, எல்லோரும் சம்பவம் எடுத்து விட்டு உடனே சென்று விட்டார்கள். ஒரு 41 உயிர்கள், மனித உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இது எந்த அக்கறையும் இல்லாமல் கூட்டெடுத்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாளரும் சரி, தலைவரும் சரி, எல்லோரும் சென்றிருக்கிறார்கள். ஒரு தலைமைத்துவ பண்பே இல்லாமல் செயல்பட்டிருக்கார் என்று தனது வேதனையை தெரிவித்த நீதிபதி கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தார். உண்மையிலே இந்த மீட்பு பணியில் அந்த கட்சியினை ஈடுபட்டிருக்க வேண்டும், அதுபோன்ற நிகழ்வு நடத்தவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த பேர சம்பவம் தொடர்பாக அஸ்ராகாருக்கு ஐஜி, வடக்கு ஐஜி அஸ்ராகாருக்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்குமாறு கரூர் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதி இந்த வழக்கை முடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை புதிய வழிகாட்டு விதிகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் தொடரப்பட்டுள்ளது. எனவே அது தொடர்பாக நீதிபதி எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஏனால் ஒரு சிறப்பு குழு விசாரிப்பதால் இது தொடர்பான ஆவணங்களை அனைத்தையும் அங்கு அனுப்பினால்தான் அது முடிவெடுக்க முடியும் என்பதால் அவர் அது போன்ற உத்தரவை தெரிவித்துள்ளார். தளபதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு இனிமேல் இது தொடர்பாக ஆய்வு செய்யும் என்று அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கரூர் காவல்துறையினருக்கு அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் பிறப்பித்திருக்கிறார். ஐஜி அஷ்ராக் கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். என்ன மாதிரியான கட்சி இது என்று தாவேக்காவை நோக்கியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காட்டமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுவிட்டு கட்சியின் தலைவரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓடிவிட்டனர் என்றெல்லாம் காட்டமான விமர்சனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. நீதிமன்றத்தின் கடுமையான கண்டனம் என்னென்ன என்பதனை நாம் பார்த்திருக்கிறோம். உயிரிழப்புகளுக்கு பின் கட்சியின் தலைவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான கட்சி இது தாவேகா என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புலனாய்வு குழு ஐஜி அஷ்ராக் கார்க் தலைமையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கரூர் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படையுங்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேக்காவை கடுமையாக சாடியுள்ளார் உயர்நீதிமன்ற நீதிபதி. அதேபோல காவல்துறையினருக்கும் பல்வேறு காட்டமான கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். சரிவர காவல்துறையினர் இந்த விஷயத்தை கையாளவில்லை என்பதும் அவருடைய விமர்சனமாக இருக்கிறது. தலைவர்கள் இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்த பிறகு அவர்கள் பாதிக்கப்பட்டோரோடு துணை நின்றிருக்க வேண்டும். ஆனால் சம்பவ இடத்திலிருந்து ஓடி இருக்கிறார்கள் என்று நீதிபதி கடுமையாக தாவேக்காவை விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆவணங்களையும், இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கரூர் காவல்துறையினர் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. தாவேக்காவிற்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அதனையும் நாம் பார்க்கிறோம். தற்போது நாம் பார்க்கக்கூடிய அண்மை செய்தி, ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆதவ் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது
சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவருடைய சமூக வலைதள பதிவு வன்முறையை தூண்டும் வகையிலான பதிவு என்ற அடிப்படையில் அவர் மீது புகார் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த பதிவினை அவர் தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து நீக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அது தொடர்பான வழக்கில் ஆதவ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. ஆதவ் அர்ஜுனாவின் ட்விட்டர் பதிவு நீதிபதியிடம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? நீங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என்றெல்லாம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் என்ற அறிவுறுத்தலையும் நீதிபதி வழங்கியிருக்கிறார். இதுபோல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் பார்த்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுங்கள். நீதிமன்றம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று நீதிபதி கூறியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தாவேகா தொடர்பான கரூர் துயரம் தொடர்பான 3 செய்திகளை நாம் அடுத்தடுத்து வரிசையாக பார்த்தோம். முதலில் நாம் பார்த்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேகாவின் பொதுச்செயலர், இணை பொதுச்செயலர் அவர்களுடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை. அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆவணங்களை கரூர் காவல்துறையினர் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை பார்த்தோம். தற்போது ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். ஆதவ் அர்ஜுனாவின் ட்விட்டர் பதிவு நீதிபதியிடம் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். இவர்களெல்லாம் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? நீங்கள் நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கும் என்று காத்திருக்கிறீர்களா என்ன என்று நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிபதிகள் ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல இவர் பதிவிட்டிருக்கிறாரே, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதுபோல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை மிக கவனத்துடன் கையாள வேண்டும். கவனத்துடன் பார்த்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அனைத்தையும் நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தி. தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இது தனி வழக்கா? ஆதவ் அர்ஜுனாவினுடைய ட்விட்டர் பதிவு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கு பிறகு அவர் அந்த பதிவை நீக்கிவிட்டார். அது தொடர்பாக தற்போது நீதிபதி என்ன தெரிவிச்சிருக்கிறார்? இந்த வழக்கு தனி வழக்கு அல்ல. இன்றைய வழக்கு விசாரணையின் போது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, காவல்துறை ஏன் இதில் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது என்று போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார். காவல்துறை வேண்டுமா இப்படி இருக்கா, நீதிமன்றம் அப்படி இருக்க முடியாது நீதிபதி தெரிவித்து அடுத்து ஆதவ் அர்ஜுனா ட்விட்டரில் பதிவிட்டதை அரசு தரப்பில் சுட்டிக்காட்டினார்கள். உடனே நீதிபதியிடம் காட்டிய பிறகு ட்விட்டர் பதிவை காட்டிய பிறகு நீதிபதியை படித்து பார்த்தார். ஒரு சிறிய வார்த்தை பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும். இவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? இவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பினார். அது மட்டும் நீதிமன்ற உத்தரவுக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாங்கள் உத்தரவுப்பட்ட பிறகுதான் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா, நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்ன என்றும் கேள்விப்பினார். அதற்கு அரசு தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அவர் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல பதிவிட்டுள்ளார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன என்பதை விசாரித்து நடவடிக்கை எடுங்கள் என்றும் நீதிபதி கூறினார். அது மட்டுமல்லாமல் ஒரு பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறையினர் கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதுபோன்ற பொறுப்பற்ற பதிவுகளை பதிவு செய்வோர் மீது காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வ நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாம் என்றும், இது போன்ற ஒரு வன்முறையை தூண்டும் வகையில் புரட்சி ஏற்படுத்தும் வகையில் பதிவுகளை வெளியிடுவோரை நீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. சம்பந்தப்பட்ட போது தேவை நடவடிக்கையை நீங்கள் இந்த வழக்கில் எடுக்கலாம் என்றும் நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை முடித்து வைத்துள்ளார். அந்த ஏற்கனவே உள்ள அந்த
பொதுநல வழக்காக குறிப்பிடப்பட்ட வழக்கு விசாரணையின் போதுதான் இந்த கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் திலகவதி. இப்போ இதனை தொடர்ந்து ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கைது நடவடிக்கை ஏதேனும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயம், அதாவது நீதிபதி தற்போது உத்தரவிட்டின் காரணமாக ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதால் நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 பேர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த தீர்ப்பு ஒத்திக்கப்பட்டுள்ளது. இவர் முன்ஜாமீன் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆகவே இவர் தலைமறைவாக இருக்கும் இடத்தை தேடி காவல்துறையினர் எந்த நேரம் வேண்டுமானும் கைது செய்யலாம் என்ற ஒரு சூழல் உள்ளதால் நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா தரப்பில் இருந்து நீதிமன்றத்தை நாடுவார்கள். அதுக்கு முன்னதாக காவல்துறை தனது நடவடிக்கை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்றோ நாளையோ கைது நடவடிக்கை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. திலகவதி, சுப்பையா, வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருந்தது முன்பாக ஆதவ் அர்ஜுனா மீது? அது ஆதவ் அர்ஜுனா பதிவிட்ட கருத்தில் ஒரு வன்முறை தூண்டும் வகையில் இது போன்ற சம்பந்தம் நம்ம கட்சியினர் வேடிக்கை பார்க்க முடியாது என்ற ஒரு தோணியில், அதாவது அவர் தொண்டர்களை தூண்டிவிடும் வகையில் பதிவு இருந்ததாக குறிப்பிடப்பட்டது. அதை அவர் உடனே நீக்கிவிட்டார். ஆனால் காவல்துறை தரப்பில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் பதிவு வெளியிட்டதாகவும், அதே போன்று அவர் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர் அந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். எனவே இது தொடர்பாக அவர் நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே தற்போது இந்த பதிவுகளை நீக்கியுள்ளதால் அவர் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இந்த பதிவை நான் வெளியிட்டேன், தவறு என்று தெரிந்தவுடன் உடனே நீக்கிவிட்டேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார்கள். நீதிமன்றம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளதால் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பையா, இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு ஆவணங்களை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவினையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில இப்ப யாரெல்லாம் இதுக்குள்ள இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? ஒரு புறம் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை அதாவது கரூர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இனிமேல் எதிர்வரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் பேரணி, பொதுக்கூட்டம், ரோடு ஷோ போன்றவற்றை நடத்துவதற்கு முறையான விதிமுறை வகுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடரப்பட்டிருக்கிறது. நேரடியாக கரூர் சம்பவத்தை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தொடரப்படவில்லை. அந்த வழக்குகள் சிபிஐ கேட்ட வழக்குகள் மொத்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றுவிட்டதால் தற்போது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு மட்டும்தான் தற்போது நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கை நீதிபதி முடிவு கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் இது தொடர்பாக ஸ்பெஷல் குழு நியமிக்கப்பட்டிருப்பதால் அந்த குழுவிடம் நீங்கள் சென்று இது போன்ற கூடுதல் விவரங்களையும் ஆவணங்களையும் அங்கு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா தொடர்பான தகவலையும் தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், ஏன் இது நீதிமன்ற உத்தரவு வர வேண்டுமா, என்ன ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்று நீதிபதி கேள்வியுள்ளதால் அந்த நடவடிக்கை தனியாக இருக்கும். அதே போன்று மற்ற வழக்குகள், இந்த மற்ற பிரிவுகளில் தொடர்பட்ட அனைத்து வழக்குகளும் கரூர் மாவட்டம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் கீழ் வருவதால் மொத்த வழக்குகளும் அங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு எல்லாம் அங்கு சென்றுவிடும். உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை இதே போன்று இந்த தினேஷ் தொடர்ந்த போன்று அரசியல் கட்சிகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும், அதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கானது பிரதான வழக்கு இருக்கிறது. அது வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. எனவே அந்த வழக்கும் தற்போது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு வழக்கு மட்டும்தான் தற்போது நிலுவையில் இருக்கிறது. மற்ற வழக்குகள் அனைத்தும் கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் அங்கு இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகிய அடங்கிய அமர்வுதான் இதில் எந்த முடிவும் எடுக்க முடியும். திலகவதி, இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான வழக்கு இனி அடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அதற்கான ஆய்வுகளை செய்து அது விசாரிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் நீதிபதிகளுடைய இன்றைய அந்த அப்சர்வேஷன் இரு தரப்புக்கும் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எனக்கு 2 விதமாக இதனை நீங்க சொல்லுங்க சுப்பையா. ஒருபுறம் தாவேக கட்சி மீதான நீதிபதிகளுடைய விமர்சனம், என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்ற தோனியில கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போ தாவேகாக்கு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன, அதே போல காவல்துறைக்கும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஏன் நாங்கள் சொல்ற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா, உங்களுக்கு வழக்கு பதிவு பண்ண தெரியாதா போன்ற தோனியில காவல்துறைக்கும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன் நீங்க தயங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனக்கு இருபுறமும் அவர் வைத்த காட்டமான விமர்சனங்கள், கேள்விகள் என்னென்ன அப்படின்றத விளக்குங்க. திலகவதி, இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்க குறிப்பிட்ட மாதிரி அரசு தரப்புக்கு, காவல்துறை தரப்புக்கு சில கேள்விகள் எழுப்பியுள்ளார். அதாவது நீங்க இது மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் இது போன்ற தாமதப்படுத்தீர்கள், ஏன் நீங்க கண்ணை மூடிக்கொண்டு இந்த கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் தாவேக தரப்புக்கு கடும் கண்டனை தெரிவித்திருந்தார். அதாவது என்னன்னா, இவ்வளவு சம்பவம் நடந்த பிறகும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விட்டார்கள். ஒரு நிகழ்வு நடந்து ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் மீட்பு பணி ஈடுபட்டிருக்க வேண்டாமா,
இல்ல அந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்கு என்பதை முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டாமா? இவ்வளவு பேர் கூட்டம் கூடுகிறது என்பதை பார்த்திருக்க வேண்டாமா? அதே போன்று உலகம் முழுவதும் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. நானே வீடியோ காட்சியை பார்த்தேன் என்று நீதிபதி கேள்விப்பிருந்தார். குறிப்பாக இவங்களுக்கு அரசு தரப்புக்கு கேள்வி நீதிபதிகள் வீடியோக்களை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. 2 பேரை மட்டுமே கைது செய்துள்ளீர்கள். இந்த விஷயத்தில் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? அனைத்து நிகழ்வு நடந்துள்ளன. இதற்கு நீங்கள் தான் அனுமதி அளித்துள்ளீர்கள். காவல்துறை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு இந்த இடம்தான் என்று அனுமதி அளித்துள்ளீர்கள். அப்ப இவ்வளவு பேர் கூடும் பொழுது அதற்கான நீங்க அந்த இதை பார்த்திருக்க வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார். காவல்துறை வேண்டுமானால் இந்த விஷயத்தை கண்ணை மூடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். நீதிமன்றம் அப்படி இருக்காது என்றும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லோருமே சம்பவத்துக்கு சென்றுள்ளார்கள் என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் சென்ற அந்த சுற்றுலா வாகனம், அந்த வாகனத்தின் அருகே இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ஒருவர் இடித்து மோதி அந்த வாகனத்தை உள்ளே விழுந்து விட்டார்கள். அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்வதற்கு புகார் வேண்டும் என்ற அவசியமில்லை, புகார் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புகார் வராவிட்டாலும் நீங்கள் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்ல, அடுத்து தாவேகா தரப்பு கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த விஷயத்தை பொறுத்தவரை தாவேகா பொறுப்பு என்ன? அவர்கள் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, 41 பேர் உயிரிழந்துள்ளனர், மொத்தத்தையும் கண்டும் காணாமல் இடத்தை விட்டு அப்புறம் சென்று விட்டார்கள் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இதுக்கு அனுமதி, அந்த பிரசாரத்துக்கு அனுமதி பார்த்தீங்கன்னா 3:10 மணிக்கு அனுமதி வாங்கியுள்ளார்கள். 12 மணி வரைக்கும் மக்களை கூட்ட சொல்லி பெரிய கூட்டம் கூடியுள்ளது. அது போன்ற நிகழ்வு கூட்டியிருக்கும் பொழுது சமூக இடத்தில் அவங்க பதிவிட்டுள்ளார்கள். இதெல்லாம் பதிவிட்ட பிறகும் கூட்டத்துக்கு லேட்டாக வந்துள்ளார்கள். இவ்வளவு பிரச்சனை நடந்துள்ளது. நீங்கள் இது தொடர்பாக வந்து அந்த வாகனத்தை ஓட்டிய வாகனர் கூட அந்த விபத்து நடந்ததை பார்த்துள்ளார். விஜய் வாகனத்துக்கு கீழே விழுந்துள்ளார்கள் இளைஞர்கள். அதை வாகன ஓட்டுநரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு இருந்தும் ஏன் இதை தடுக்க முடியவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் பேருந்து மோதி தொடர்பான வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி காவல்துறை உங்களை நம்புவார்கள் என்றும் காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்பினார். இந்த பிரசார வாகனத்தை ஏன் இன்னும் பதிவு செய்யவில்லை, நீங்க பதிவு செய்திருக்க வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல்துறை இதில் கண்ணை மூடிக்கொண்டிருக்க வேண்டாம், ஆனால் நாங்கள் வந்து நீதிமன்றம் அது போன்று கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது என்றும் தெரிவித்த நீதிபதி அரசு யாரையும் பாதுகாக்கவில்லை என்று அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்படியானால் இவ்வளவு சேதங்கள் நடந்துள்ளது, இந்த சேதங்களை கணக்கிட்டுள்ளீர்களா, ஏன் இவ்வளவு தாமதம் என்றும் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் தான் தாவேகா கேட்ட இடத்தை ஒதுக்கியுள்ளோம். 11 விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இதே இடத்தில் தான் பிரச்சாரம் செய்திருந்தார். அதே போன்று தாவேகா நிகழ்ச்சிக்கு 559 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்த அரசு தரப்பு, அரசு எளிதாக குற்றம் சுமத்திவிட முடியும், குறை சொல்லிவிடலாம். ஆனால் இதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உள்ளன. இந்த விஜயுடைய கரூர் இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து திடீரென்று செப்டம்பர் மாதத்துக்கு மாற்றியுள்ளார்கள் என்னும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று இவர் காலதாமதம் விஜய் கிளம்பினார். அவர் என்று குறிப்பிட்ட காவல்துறை குறிப்பிட்ட அனுமதி வாங்கிய நேரம் ஒன்று, அவர் அந்த நேரத்தில் அவர் நாமக்கல் செல்லக்கூடிய நேரத்தில் கிளம்பவே இல்லை, சென்னையில் தான் இருந்தார். அவர் வேண்டுமென்றே கூட்டத்தை கூட்டுவதால் தாமதமாக கிளம்பியுள்ளார் என்றும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்தான் என்று நீதிபதி தெரிவித்த நீதிபதி இதில் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ஒரு மனித கரூரில் ஏற்பட்ட நிகழ்வு என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் தெரிவித்த நீதிபதி அதையும் தெரிவித்திருந்தார். நாங்கள் நீதிமன்றம் மௌனமாக இதில் இருக்க முடியாது, ஒட்டுமொத்த உலகமே இதை சாட்சியாக பார்த்துள்ளது. நிறைய தொலைக்காட்சிகள் வீடியோக்கள் அனைத்தையும் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், தலைவர்கள் உட்பட, அதாவது விஜய் உட்பட அனைவருமே சம்பவ இடத்தில் மறைந்து விட்டனர். யாருமே அங்கு இல்லை. ஒரு 41 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அவர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தலைவர் உட்பட யாருமே அந்த சம்பவத்துக்கு போகல, எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள், நிகழ்வு அந்த இடத்துக்கு கிளம்பி விட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இது போன்ற நிகழ்வு என்பது ஒரு தலைமைத்துவ பண்பே இல்லை, அவருக்கு விஜய்க்கு இல்லை என்பதையும் தெரிவித்தார். எனவே இதை நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி, தலைவராக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே சமமானதுதான், அது ஏன் ஒரு தனது கட்சி தொண்டர்கள் உயிரிழந்திருக்கும் பொழுது இதை கவனம் செலுத்திருக்க வேண்டாமா என்றும் தாவேகா தரப்புக்கு தெரிவித்தார். அதாவது எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அங்குள்ள பொதுமக்களே மீட்பு பணி ஈடுபட்டுள்ளார்கள். அரசு மருத்துவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு அவங்களும் பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த கட்சியை சேர்ந்த யாருமே இதில் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளார்கள் என்றும் வேதனை தெரிவித்த நீதிபதி தாவேகா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. முக்கியமான ஒரு சில செய்திகளை, அண்மை செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தாவேகா மீதான கடுமையான சாடல்,
அதே போல காவல்துறையினருக்கு அவர் எழுப்பி இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை நாம் பார்த்தோம். இந்த வழக்கு தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த வழக்கினை முடித்து வைத்திருக்கிறார் நீதிபதி. ஆனாலும் அவர் மேற்கூறிய விஷயங்கள் முக்கியமானவை. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுங்கள் என்றும் நீதிபதி பரிந்துரைத்திருக்கிறார், உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.